டிஎம்கே யாருமே எதிர்பார்த்திருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா, ஒரு சுண்ணாம்பு மாதிரி ஒரு வெற்றிய விஜய் இப்ப தக்க வச்சிருக்காரு. எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா, டிஎம்கே இல்ல ஏடிஎம்கே ஜெயிச்சிடும். ஆனா, இவரு ஓட்ட ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுடுவாரு. இவரு சிஎம் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் நெனச்சவங்களுக்கெல்லாம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு இப்ப ஜெயிச்சும் காட்டியிருக்காரு. இவரோட ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, பணத்த வச்சு தான் ஜெயிச்சிருக்காரு. ஏன்னா, ஒரு படத்துல பார்த்தீங்கன்னா, 100 கோடி வாங்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு சில டிவில பார்த்தீங்கன்னா, இப்பவே இதுவே டாக்கா போயிட்டுருக்கு. இப்ப இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப வெற்றி பெற்றிருக்க விஜய்க்கு வாழ்த்தும் சொல்லியிருக்காரு. 5 வருஷம் இருந்த ஆட்சியில எங்களால மிகப்பெரிய ஒரு ஆட்சிய குடுக்க முடிஞ்சது. இனிமேல் வரப்போற ஆட்சி எப்படிதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதுவுமே இவரும் சவால் விட்டுருக்காரு. விஜய் இந்த சந்தோஷத்த அவரோட நிறுத்தாம அவங்க அப்பா அம்மா கிட்டயும் போய் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. அவங்க அம்மா நைட்ல இருந்து தூங்கலியாம். ரிசல்ட்டுக்காக விடிய விடிய காத்துட்டு இருந்தாங்களாம். நிஜமாவே சொல்றேன், இந்த சமயத்துல அவங்க அம்மா அப்பாக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். விஜய் பொறுத்த வரைக்கும் இப்போ முதலமைச்சர் ஆகுது 99% உறுதி. இதுல இன்னொரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா, த்ரிஷா வச்சுட்டு தான் இப்ப எல்லாருமே ரீல்ஸ்ல ஓட்டிட்டு இருக்காங்க. த்ரிஷா அடுத்த சிஎம்மா ஆகிடுவாங்க. எங்களோட அண்ணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏம்மா இவ்ளோ நாள் சும்மா தானே இருந்து, கொஞ்சம் சும்மா இரு. அவர வேலை பண்ண விடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க பிறந்த நாள். பிறந்த நாள் கிஃப்ட்டா பார்த்தீங்கன்னா, இவர் ஜெயிச்சதும் இல்லாம இவங்க கோவிலுக்கும் போயிட்டு ஆசீர்வாதமும் பண்ணியிருக்காங்க. த்ரிஷாக்கு அவங்க லைஃப்ல கிடைச்ச இதுதான் பெரிய கிஃப்ட்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அன்அஃபிஷியலா தான் இருந்தது. இப்ப அஃபிஷியலா என் ராதிகா இல்லாம நிறைய நடிகைங்க த்ரிஷாக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஒரு நல்ல ஒரு லக்கி சாம. உன்னால் தான் அவர் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. உன்னோட பர்த்டே இது ஒரு பெரிய கிஃப்டா உனக்கு அமைஞ்சிருக்கு. இவங்க தான் அடுத்த அண்ணி நமக்கு. இவங்க தான் அடுத்த சிஎம் சொல்லிட்டு அதுவுமே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களோட கல்யாணமும் சீக்கிரமா நடக்க போதுன்னு சொல்றாங்க. இப்போ த்ரிஷாவோட பழைய ரீல்ஸ் ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அவங்க தான் அடுத்த சிஎம்மா அப்படின்னு மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கொஞ்ச நாள் சும்மா இருந்தாலே போதும், விஜய்க்கு நல்லதே நடக்கும்னு நினைக்கிற மக்களும் இருக்காங்க. இதெல்லாம் ஓகே. விஜயோட முதல் மனைவி சங்கீதா எங்க போனாங்க? அவங்க ஏன் சைலண்டா இருக்கிறாங்க? அவங்க இப்ப இருந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்ற கூட்டமும் இருக்க தான் செய்யுது. ஒரு சரவெடியான ஒரு வெடி தான் இன்னைக்கு நடந்திருக்கு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு என் சேனலை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.